ஹாய் ஃப்ரெண்ட், டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் அன்பு உட்காந்து இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவா வராரு. என்ன என்ன அன்பு, இன்னும் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்ட்டு ஜீவா கேட்குறாரு. இல்லை ஜீவா, இதுக்கு மேலே தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அன்பு சொல்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஜீவா கேட்குறாரு. எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு அன்பு சொல்கிறாரு. அப்போ ஜீவா பார்த்தீங்கன்னா கண்மணி கிளம்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கமாவே இல்ல உள்ளா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ட மேல கொண்டு போங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப ரிஸ்க் எடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, கண்மணி உள்ளாருந்து வெளிய வராங்க. இந்த கண்மணி வந்துட்டா அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாரு. என்ன ஜீவா அப்படின்ற மாரி கண்மணி கேட்குறாங்க. இல்ல, இந்த ஹோட்டல மேல கொண்டு போக நீங்க 2 நட்சத்திரம் மாரி எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க தர்மலிங்கமும், சரளாவும் வராங்க. அத பார்த்து ஜீவா பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே நீங்க இன்னும் கிளம்பலையா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல ஜீவா, ஜீவா சார் இனிமே தான் கிளம்பணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஸ்டோர் ரூம்லலாம் எடுத்தது எடுத்த மாரியே இருக்கு. அதெல்லாம் அடுக்கி ஒழுங்கா ஓரமா வச்சுட்டு தான் போணும்." அப்படின்ற மாரி தர்மலிங்கம் சொல்றாரு. "என்னண்ணே அது காலைல வந்து பார்த்துக்கலாம்ல?" அப்படின்ற மாரி ஜீவா கேட்குறாரு. "இல்ல, இல்ல சார் இப்பவே பார்த்துட்டு போயிடுறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி போயிட்டு பாருங்க நீங்க." அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஜீவாவும் கிளம்பிர்றாரு. "சரி அன்பு நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி. கண்மணியும் கிளம்பிர்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கமும், சரளாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிய வர வச்சு, ஸ்டோர் ரூம்ல இருக்கிற மளிகை சாமான்லாம் ஒரு வண்டியில ஏத்தின்னு இருக்காங்க. ஏத்தி முடிச்ச உடனே அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டும் குடுக்குறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் அத எண்ணின்னு இருக்காங்க. அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, "கரெக்ட்டா தான் சார் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல, நீ ஒரு நோட்டு குறைஞ்சுச்சுன்னா, அப்புறம் நீ குடுப்பியா?" அப்படின்ற மாரி தர்மலிங்கம் கேட்குறாரு. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் மூஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் அடிக்கிறாங்க. "ஏய் யார்யா அது? என் மூஞ்சிக்கு லைட் அடிக்கிற?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அன்பு திடீர்னு அங்க வராரு. "என்னென்ன பண்ணியிருக்கீங்க இங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்ற மாரி தர்மலிங்கம் சொல்றாரு. அந்த டிரைவர் கிட்ட இந்த இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இறக்கி உள்ள வச்சுட்டு போ அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா இறக்கி வைக்கிறாரு. அப்ப அன்பு பார்த்தீங்கன்னா, "அண்ணா உங்க பாக்கெட்ல இருக்கிற காச எடுத்து அவர்கிட்ட குடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவரும் குடுத்துடுறாரு. "என்னண்ணா இந்த திருட்டு வேல? நான் இத ஜீவாவுக்கு சொல்லப் போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல தம்பி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க" அப்படின்ற மாரி சரளாவும், தர்மலிங்கமும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அன்பு ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி வர சொல்றாங்க. ஜீவாவும், இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கமும், சரளாவும் ஜீவா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அழுந்துக்கின்னே. ஜீவா எதுவுமே பேசல. அப்ப பார்த்தீங்கன்னா, பெரியசாமி பார்த்தீங்கன்னா, காலையில கண்மணி கேட்கும்போது, ஒண்ணும் தெரியாத மாரி கண்மணி மேல கோவப்பட்டு அழுந்தீங்க. இது என்ன தர்மலிங்கம் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, சின்னசாமி மாஸ்டரும், "இவரு பண்ண தப்பால இந்த புள்ள எங்க மேல சந்தேகப்படுது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப கூட இருக்கிற மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா, "இவரு தான் நம்ம மேல திசைய திருப்பிட்டாங்க. அதனால தான் நம்ம மேல சந்தேகப்படுறாங்க" அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. அப்ப ஜீவா பார்த்தீங்கன்னா, காலையில கண்மணி தான் உங்கள கேட்டாங்க. நான் பல வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்றனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். கண்மணியே முடிவு எடுப்பாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா, கண்மணிய கேட்குறாரு. "என்ன கண்மணி பண்ணலாம்?" அப்படின்ற மாரி. "மன்னிச்சு விட்டுறலாம் ஜீவா" அப்படின்றாங்க. "தப்பு பண்றவங்கள நாம தான் மன்னிச்சு விடணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. தர்மலிங்கம் பார்த்தீங்கன்னா, ஜீவா கிட்டயே மன்னிப்பு கேட்டுன்னு இருக்காங்க. "நீங்க கண்மணி கிட்ட கேளுங்க. அவங்க தான் உங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறதா சொல்றாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ரொம்ப நன்றி மேடம்" அப்படின்ற மாரி கண்மணி கிட்ட தர்மலிங்கமும், சரளாவும் பேசுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அன்பு யோசிக்கிறாரு. காலையில இவ்ளோ ரிஸ்க் எடுத்து பேசும்போது, நான் இந்த ஹோட்டல்ல நல்ல பேர் வாங்க தான் கண்மணி இந்த மாரி பண்றா அப்டின்ட்டு நான் யோசிச்சேன். இல்ல உண்மையாவே திருடர கண்டுபிடிச்சு குடுத்துருக்கா கண்மணி அப்டின்ற மாரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்பு கிச்சன்ல பிரியாணி செஞ்சுன்னு இருக்காங்க. அங்க வந்த சின்னசாமியும், நலனும் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே உள்ள பிரியாணி வாசனை வருது" அப்டின்ற மாரி கேட்குறாரு. "ஆமா. பார்க்கலாம் இரு. அன்பு தான் உள்ள இருக்காட்டுங்குது. செய்யட்டும். நம்ப அத எப்படியாச்சும் கெடுத்து விட்டுறலாம். ஜீவாக்கு சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய தொரத்தி விட்டுருவாரு அன்புவ." அப்படின்ற மாரி பேசின்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா அப்ப பார்த்தீங்கன்னா, அன்புக்கு ஒரு கால் வருது. அவரும் பேசிக்கிட்டு வெளிய வராரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நலன் உள்ள போறாரு. மொளகா பொடி உள்ள உள்ள போட்டு கொட்டி கிண்டின்னு இருக்காரு. திடீர்னு கால் பேசி முடிச்சுட்டு அன்பு உள்ள வராரு. இத பார்த்து சின்னசாமியும் ஷாக் ஆகி, நலனுக்கு கால் பண்றாரு. அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.